போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தற்கால தமிழக வரலாறு. இந்த தலைப்பில் ஐரோப்பியர் வருகையை நம்ம பார்க்க போகிறோம். முந்தைய வீடியோவில் நாயக்கர் வரலாறை பார்த்தோம். ஏன்னா தற்கால தமிழக வரலாறு என்பது நாயக்கர் வரலாற்றுடன் தொடங்குகிறது. அதனால் நம்ம அவங்களுடைய வரலாறை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம ஐரோப்பியர் வரலாறை பார்க்க போகிறோம். இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, அவுட் சோர்ஸ்லேயும் இருக்குது. ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் புதிய சமச்சீர் புத்தகம் 8ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, பழைய சமச்சீர் புத்தகம் 8ஆம் வகுப்பு, அதை தவிர்த்து இன்டர்நெட்லேயும் சில தகவல்ஸ் இருக்குது. நிறைய பேர் நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க, அங்கேயும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த ஒரே வீடியோவை நீங்கள் பார்த்தா போதும், உங்களுக்கு முழுமையாக எல்லா தகவலும் கிடச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், தற்கால தமிழக வரலாறு அப்படிங்கிற தலைப்பை நம்ம தொடர்ந்து சீரீஸாக போட்டுட்ருக்கோம். அதுக்காக பிளேலிஸ்ட்டை உருவாக்கியிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் அந்த லிங்க்கில் போட்டுருவோம். நீங்கள் அதை பார்த்துருங்க. சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஐரோப்பியர் வருகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம முன்னாடி நிறைய எவிடன்ஸ் இருக்குது. முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆவண காப்பகம். மிகப்பெரிய ஆவண காப்பகங்கள் லிஸ்பனில் இருக்குது. லிஸ்பன் எங்கே இருக்குன்னா போர்ச்சுகலுடைய தலைநகரம் தான் லிஸ்பன், அங்கே இருக்குது. கோவா, பாண்டிச்சேரி, சென்னை போன்ற இடங்களில் மிகப்பெரிய ஆவண காப்பகங்கள் இருக்குது. அங்கே நிறைய தகவல்களை வச்சுருக்காங்க. அதை படிப்பதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். இந்திய தேசிய ஆவண காப்பகத்துடைய தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடில்லியில் இருக்குது. தமிழ்நாடு ஆவண காப்பகம் சென்னையில் இருக்குது. இப்போ தான் அதுக்கு பேர் தமிழ்நாடு ஆவண காப்பகம். ஆனால் அதனுடைய பழமையான பெயர் சென்னை பதிப்பாசனம். சென்னை பதிப்பாசனத்தில் நிறைய குறிப்புகள் இருக்குது. அதில் 1642 டச்சு நாட்டுக்காரங்க எழுதின பதிவுகளுடைய தொகுப்பு இருக்குது. 1777 1845 வரைக்கும் டேனிஸ் நாட்டுக்காரங்க எழுதின பதிவுகள் இருக்குது. 1917 சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படிங்கிற தொகுப்பானது வெளியிடப்படுது. அதுக்கு முக்கிய காரணம் டாட்வெல் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நிறைய முயற்சி எடுத்து அந்த குறிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பு. இது பார்த்திங்கன்னா நாட்குறிப்பு. ஆனந்தரங்கர் அப்படிங்கிறவர் துப்பாசி, அதாவது மொழிபெயர்ப்பாளர், பிரெஞ்சுக்காரங்கிட்ட வேலை பார்த்துருப்பார். 1736 முதல் 1760 வரைக்கும் அவர் தினமுமே நாட்குறிப்பை எழுதி வச்சுருக்காரு. அதற்கு அடுத்து நம்ம முன்னாடி இருக்கிற எவிடன்ஸ்னு பார்த்திங்கன்னா கோட்டைகள் இருக்குது. கொச்சியில் புனித பிரான்சிஸ் ஆலயம் இருக்குது. பாண்டிச்சேரியில் புனித லூயிஸ் கோட்டை இருக்குது. சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டியிருக்காங்க. கடலூரில் புனித டேவிட் கோட்டை இருக்குது. அடுத்து அருங்காட்சியகங்கள். இந்தியாவுடைய மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் டெல்லியில் இருக்குது. 1949 உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து நாணயங்கள். 1862 தான் நவீன இந்தியாவுடைய முதல் நாணயத்தை ஆங்கிலேயர்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த நாணயத்தில் 7ஆம் எட்வர்டு அப்படிங்கிற மன்னருடைய உருவம் இருந்திருக்கு. 1935 இந்திய ரிசர்வ் வங்கியை உருவாக்கியிருக்காங்க. அந்த ரிசர்வ் வங்கி 1938 ஜனவரி மாதத்தில் தான் 5 ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டிருக்கு. அந்த நோட்டில் யாருடைய உருவம் இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கிலாந்து மன்னர் 6ஆம் ஜார்ஜுடைய உருவம் இருந்திருக்கு. இதெல்லாமே நம்ம முன்னாடி இருக்கிற எவிடன்ஸுகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐரோப்பியர் வருகை ஏன் வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐரோப்பியர்கள் முற்காலத்திலேருந்தே இந்தியாவோட வணிகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இடையில் என்ன ஆகிருச்சுன்னு பார்க்கும் பொழுது கான்ஸ்டாண்டினோபிள்ங்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதி மூலமாக தான் அவங்க இந்தியாவோட வணிகம் பண்ணியிருக்காங்க. இந்த பகுதியை 1453 துருக்கியர்கள் பிடிச்சிட்டாங்க. அதனால் துருக்கியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் யாருமே இந்த வழியாக வணிகம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. அதனால தான் ஐரோப்பியர்கள் வேறு கடல் வழி பயணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர்கள் காலவரிசையை கண்டிப்பாக கேட்பாங்க. முதல்ல வந்தவங்க போர்த்துகீசியர்கள் 1498 வந்திருப்பாங்க. அடுத்து வந்தவங்க டச்சுக்காரர்கள் 1595 அவங்க வந்திருப்பாங்க. அஃபீஷியலாக வரும்பொழுது 1602 வருடம் தான் அவங்க உருவாக்கப்பட்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஆங்கிலேயர்கள் 1600 உருவாக்கப்பட்டாலும் அவங்க பிறகு 1608, 10 இந்த காலகட்டத்தில் வந்திருப்பாங்க. டேனிஸ்காரங்க 1616 வந்திருப்பாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் தான் கடைசியாக வந்திருப்பாங்க. 1664 வந்திருப்பாங்க. இந்த ஐரோப்பியர்களை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறவங்க போர்த்துகீசியர்கள். போர்த்துகீசியர்கள் எப்படி வர்றாங்கன்னா
அதாவது புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க இளவரசர் ஹென்றி அப்படிங்கிறவர் நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்காக இவருக்கு மாலுமி ஹென்றி அப்படிங்கிற பட்டப்பெயரை கொடுக்குறாங்க. இவங்களுடைய முயற்சியால் 1487 பார்த்தரோமியோ டயஸ் அப்படிங்கிறவர் தென்னாப்பிரிக்காவுடைய நன்னம்பிக்கையை முனை அடைகிறாரு. அவருக்கு உதவி செஞ்சவர் யாருன்னா 2ஆம் ஜான் அப்படிங்கிற மன்னர் தான் உதவி பண்ணியிருக்காரு. அந்த மன்னருடைய முயற்சியால் அவங்க தென்னாப்பிரிக்கா வரைக்கும் வந்துட்டாங்க. தென்னாப்பிரிக்கா முனையை நன்னம்பிக்கை முனை அப்படிங்கிற பேர் வச்சுட்டு அவங்க திரும்ப போயிட்டாங்க. அடுத்து இந்தியாவுக்கு வெற்றிகரமாக வந்தவர் வாஸ்கோடகாமா. 1498 மே 27 வாஸ்கோடகாமா வந்திருப்பார். அவர் எங்கே வந்தார்னா கள்ளிக்கோட்டைக்கு வந்தார். கள்ளிக்கோட்டையுடைய பேர் கோழிக்கோடு. அப்போ அங்கிருந்த அரசர் சாமரின் அப்படிங்கிறவர் அவரை வரவேற்றிருப்பார். இவர் 3 முறை இந்தியாவுக்கு வந்திருப்பார். 1498, 1501, 1524 3 முறை வந்திருப்பார். கடைசி முறையாக வரும்பொழுது கொச்சியில் அவர் உடல்நலக்குறைவால் இறந்துருவார். இரண்டாவதாக வந்த போர்த்துகீசியர் பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரெல் 1500 வந்திருப்பார். 13 கப்பலில் வந்திருப்பார். கள்ளிக்கோட்டைக்கு தான் வந்திருப்பாங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமான ஆளுநர்களை நியமிக்கிறாங்க. அப்படி நியமிக்கப்பட்ட முதல் ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. 1505 முதல் 1509 வரைக்கும் இவர் ஆளுநராக இருக்கார். இவர் தான் முதல் போர்த்துகீசிய ஆளுநராக இருக்கார். இவர் பின்பற்றிய கொள்கை நீல நீர் கொள்கை. அதாவது கடல் அப்படின்னாவே நாங்கள் தான் கிங்கு, வேறு யாருமே கடல் வழியாக வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நீல நீர் கொள்கை. 1509 இவருடைய முயற்சியால் ஆசியாவில் கடற்படை மேலாண்மையை போர்த்துகீசியர்கள் வாங்கிக்கிறாங்க. அதாவது ஆசியா அப்படின்னாவே நாங்கள் தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி போர்ச்சுகீசியர்கள் ஆயிடுறாங்க. அதற்கு அடுத்து வந்த ஆளுநர் அல்போன்சா டி அல்புகர்க். 1509 முதல் 1515 வரைக்கும் இவர் ஆளுநராக இருந்திருக்காரு. போர்த்துகீசிய அதிகாரத்தை உண்மையிலேயே நிறுவியவர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 1510 பீஜப்பூர் சுல்தான் யூசுப் அடில்கான் அப்படிங்கிறவர்கிட்டருந்து கோவாவை இவர் பிடிச்சிக்குவார். ஆரம்பத்தில் கொச்சின் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு. பிறகு இவர் கோவாவை பிடிச்சதுனால 1530 கோவா தலைநகரமாக மாறி இருக்கும். 1515 பாரசீக வளைகுடாவில் ஆர்மஸ் அப்படிங்கிற துறைமுகத்தை இவர் விரிவாக்கம் பண்ணியிருப்பார். மலேசியாவை பிடிச்சிருப்பாங்க, மலாக்கான்னு சொல்லுவாங்க. மலேசியாவை இவங்க பிடிச்சிருப்பாங்க. ஏடன் துறைமுகத்தையும் பிடிச்சிருப்பாங்க. இவங்க நிறைய சீர்திருத்தமும் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருந்த உடன்கட்டை ஏறுதல் முறை, அந்த முறையை தடுத்திருக்காங்க. போர்த்துகீசியர்கள் இந்திய பெண்களை திருமணம் செய்ய ஊக்குவிச்சிருக்காங்க. விஜயநகர அரசோட நட்புறவோடு இருந்திருக்காங்க. அடுத்து வந்தவர் நினோட்டி குன்கா. 1529 முதல் 1538 வரைக்கும் வந்திருக்காங்க. இவங்க காலத்தில் நடந்த முக்கியமான விஷயம்னு பார்க்கும்பொழுது 1530 தலைநகரை மாற்றியிருக்காரு. கொச்சின்லேருந்து கோவாவுக்கு மாற்றிருக்காரு. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா 1571 முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது முகாலய அரசர் அக்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா குஜராத்தில் இருக்கிற காம்பே வளைகுடாவுக்கு வந்திருக்காரு. யார் காலத்தில் வந்திருக்காருன்னா அன்டோனியோ டி நொரன்கா அப்படிங்கிறவருடைய காலம். இவர் காலத்தில் அவர் வந்திருக்காரு. அங்கே என்ன நடந்திருக்குன்னா 2 பேருமே பேசி ஒரு ஒற்றுமையாக வணிக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த போர்த்துகீசியர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. 1502 பழவேற்காட்டுக்கு வந்திருக்காங்க. சேவப்ப நாயக்கர் அப்படிங்கிறட்ட பர்மிஷன் வாங்கி நாகப்பட்டினத்தில் வர்த்தக மையத்தையும் உருவாக்கியிருக்காங்க. இவங்களுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்திய மன்னர்களை வென்ற முதல் ஐரோப்பியர்கள் போர்த்துகீசியர்கள் தான். புகையிலையை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. 1556 கோவாவில் அச்சு இயந்திரத்தை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. 1563 இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிற புத்தகம் அச்சிடப்பட்டு கோவாவில் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த போர்த்துகீசியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மயிலாப்பூரை கருப்பர் நகரம்னு அழைச்சிருக்காங்க. அதுவே ஆங்கிலேயர்கள் சென்னையில் இருக்கிற ஜார்ஜ் டவுனை கருப்பர் நகரம்னு அழைச்சிருக்காங்க. இவங்க காலத்தில் கார்டஸ் அப்படிங்கிற முறை பின்பற்றப்பட்டிருந்திருக்கு. அதாவது கடல் வழியாக போனால் மற்ற கொள்ளையர்கள் உங்களை தாக்கிடுவாங்க, அதனால் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், எங்களுக்கு பாதுகாப்பு கட்டணம் செலுத்துங்க அப்படிங்கிறது தான் அந்த கார்டஸ் முறை. இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதை தேர்வில் கேட்கலாம். கார்டஸ் முறை யாரோடு தொடர்புடையது அப்படின்னு கூட கேட்கலாம். இவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம்னு பார்க்கும்பொழுது கிறிஸ்தவ மதத்தை தமிழ்நாட்டில் பரப்பியிருக்காங்க. புனித தாமஸ் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. இவர் தான் முதல் போர்த்துகீசிய சமய போதகர். ராபர்ட் டி நொபிலிங்கிறவர் வந்திருக்காரு. இவரை தமிழ் உரைநடையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஹென்ட்ரிக்ஸ் வந்திருக்காரு. இவரை தமிழ் அச்சு பதிப்பின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக தேர்வில் கேட்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஐரோப்பியர் டச்சுக்காரர்கள். டச்சுக்காரங்க அப்படிங்கிறவங்க நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1602 உருவாக்கப்படுது. 1605 மசூலிப்பட்டினத்தில் வணிக மையத்தை உருவாக்குறாங்க. 1605 அம்பாயினா அப்படிங்கிற இடம் இருக்குது. எங்கே இருக்குன்னா இந்தோனேசியாவில் இருக்குது. இந்தோனேசியாவை நறுமண தீவுன்னு சொல்லுவாங்க.
அதை தான் ரொம்ப இவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வணிகம் பண்ணுறதை விட இந்தோனேசியாவில் வணிகம் பண்ணுறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 1623 அம்பாயினா படுகொலை அப்படிங்கிறது நடக்குது. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 ஆங்கிலேயர்கள் 9 ஜப்பானியர்கள் அவங்க அங்கே கொண்டிருக்காங்க. அதனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தோனேசியாவை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. 1610 புலிக்கோட்டை, அதாவது பழவேற்காடுன்னு சொல்லுவாங்க, புலிக்காட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆரம்ப கால தலைநகராக இவங்க உருவாக்கி வச்சுருந்துருக்காங்க. அங்கே ஒரு கோட்டையை கட்டியிருக்காங்க. கெல்டிரியா கோட்டைங்கிற பேரில் கோட்டை இருக்குது. அங்கேருந்து நிறைய வைரங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. 1690 தலைநகரமானது நாகப்பட்டினத்துக்கு மாற்றப்படுகிறது. நல்லா பாருங்கள், ஆரம்ப கால தலைநகரம் பழவேற்காடு, பிறகு வந்து நாகப்பட்டினத்துக்கு மாற்றிட்டாங்க. 1579 பெடரா போர் அப்படிங்கிற போர் நடக்குது. அந்த போரில் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடிச்சிடுறாங்க. அதனால் 1795 ஆங்கிலேயர்கிட்ட எல்லா இடத்தையும் ஒப்படைச்சிட்டு அவங்க நாட்டுக்கே திரும்ப போயிடுறாங்க. இவங்களை பற்றி குறிப்பிடும் பொழுது வில் ஓ டிஜிக் அப்படிங்கிற வரலாற்று ஆய்வாளர் என்ன சொல்கிறாருன்னா, டச்சுக்காரர் காலத்தில் நிறைய அடிமை வியாபாரம் நடந்திருக்கு, ஏகப்பட்ட மக்களை அடிமையாக அவங்க விற்றுருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறவங்க ஆங்கிலேயர்கள். 1588 உலகத்துடைய மிகப்பெரிய போர்க்கப்பல் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. ஸ்பானிய ஆர்மடா அப்படின்னு பேர். அந்த கப்பலை உடைச்சி உலகத்தில் நாங்கள் தான் கிங்கு அப்படிங்கிறத நிரூபித்தவங்க ஆங்கிலேயர்கள். 1600 டிசம்பர் 31 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி லண்டனில் உருவாக்கப்படுது. அதுக்கு அனுமதி கொடுத்தவங்க இங்கிலாந்து அரசி எலிசபெத்து. இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு கவர்னரும் 24 இயக்குநர்களும் இருந்திருக்காங்க. இவங்க 1608 தான் இந்தியாவோட வணிகம் பண்ண வந்திருக்காங்க. முதல்ல வந்தவர் வில்லியம் ஹாக்கின்ஸ். இவர் வந்து ஒரு மாலுமி. இவர் வந்து ஜஹங்கீர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு, ஆனால் ஜஹங்கீர் கொடுக்க மாட்டேன்றாரு. 1611 கிழக்கு கடற்கரையில் இருந்த மசூலிப்பட்டினம், அங்கே வந்து முதல் வணிகத்தலத்தை உருவாக்கியிருக்காங்க. அதற்கு அடுத்து என்ன ஆகிருக்குன்னா 1612 தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவர் சூரத் அப்படிங்கிற இடத்துல போர்த்துகீசியர்கள் தோற்கடிச்சிருக்காங்க. இந்த வெற்றியை பார்த்த ஜஹங்கீர் ரொம்ப சந்தோஷப்பட்டு 1613 சூரத்தில் வணிகத்தலத்தை உருவாக்க அனுமதி கொடுத்துருக்காரு. 1614 கேப்டன் நிக்கோலஸ் டாண்டோன் அப்படிங்கிறவர் போர்ச்சுகீஸுகளை மீண்டும் தோற்கடிச்சிருக்காரு. 1615 இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர் வந்து சர் தாமஸ்ரோ அப்படிங்கிற வணிகர் அனுப்புகிறாரு. அவர் இன்னும் சில இடங்களில் வந்து முகலாய அரசர்கிட்ட கேட்டு வாங்குறாரு. இவங்க முக்கியமாக பிடிச்ச இடங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சென்னை, பம்பாய், கொல்கத்தா இதெல்லாம் சொல்லலாம். அதை எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். சென்னையை எப்படி பிடிச்சாங்கன்னா, பிரான்சிஸ் டே அப்படிங்கிற வணிகர் 1639 வருஷத்தில் பூந்தமல்லி நாயக் தமரில்லா வெங்கடப்பா அப்படிங்கிறத வந்து சென்னையை வாங்குறாரு. இதை விஜயநகர அரசர் 2ஆம் வெங்கடப்பா உறுதிப்படுத்துகிறாரு. 2ஆம் வெங்கடப்பாவுடைய அப்பா பேர் சென்னா அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் வந்து சென்னப்ப நாயக்கர்னு சொல்கிறாங்க. அவருடைய நினைவாக தான் சென்னை அப்படிங்கிற பேர் வைக்கப்படுது. 1639 சென்னைக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆங்கிலேயர்கள் முதல் கோட்டையை அங்கே கட்டுறாங்க. அதுதான் வந்து புனித ஜார்ஜ் கோட்டை. 1654 சோழ மண்டலத்துடைய தலைநகரமாக சென்னை மாறுது. மாகாண அந்தஸ்தும் கொடுக்குறாங்க. 1688 சென்னை மாநகராட்சியும் உருவாக்கப்படுது. அடுத்து புனித டேவிட் கோட்டை, இது எங்கே இருக்குன்னா கடலூரில் இருக்குது. 1690 தாமஸ் இயல் அப்படிங்கிறவர் புனித டேவிட் கோட்டையை கைப்பற்றுறாரு. அடுத்து பம்பாய் எப்படி கிடச்சிதுன்னா, இங்கிலாந்து இளவரசர் சார்லஸு போர்ச்சுகல் இளவரசி காத்ரீனை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமண சீர்வரிசையாக பம்பாய் கிடைக்கிது. அதை 1668 10 பவுண்டுக்கு வாடகைக்கு விட்டுறாங்க. அடுத்து கல்கத்தா எப்படி வந்ததுன்னா, 1690 ஜாப் சார்னாக் அப்படிங்கிறவர் சுதானுதி அப்படிங்கிற இடத்துல வணிக மையத்தை உருவாக்குறாரு. 1696 சுதாநிதியில் ஒரு கோட்டையை கட்டுறாங்க. அந்த கோட்டை 1700 வில்லியம் கோட்டை என அழைக்கப்படுது. 1698 சுதாநிதி, காளிகட்டம், கோவிந்தப்பூர் போன்ற இடங்களில் 3 கிராமங்களில் ஜமீன்தார் உரிமையை ஆங்கிலேயர்கள் வாங்குகிறாங்க. ஆங்கிலேயர்கள் மொத்தம் 2 தூதுக்குழுக்களை ஆரம்பத்தில் அமைச்சிருக்காங்க. முதல் தூதுக்குழு நாரிஸ் தூதுக்குழு 1698 வந்திருக்காங்க. 3ஆம் வில்லியம் அப்படிங்கிற மன்னர் அனுப்பியிருக்காரு. எதுக்காக அனுப்பியிருக்காருன்னா, அதாவது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய கோட்டைகள் மற்றும் அவங்க பிடிச்ச இடங்களை அவங்களே நிர்வாகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எங்களுக்கு உரிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி முகாலயத்தை வாங்கிறதுக்காகத்தான் அந்த குழு அமைச்சிருப்பார். சார் வில்லியம் நாரிஸ் ஃபஸ்ட்டு வந்திருப்பார். அவுரங்கசீப்புக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார். ஆனால் அவுரங்கசீப் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ருவார். அடுத்து வந்த குழு தான் சுர்மன் குழு. 1714 வந்திருப்பாங்க. அப்போ யார் முகலாய அரசராக இருந்திருப்பாங்கன்னா, பருக்சியார் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இந்தியாவில் இருக்கிற கோட்டைகளை அவங்க பலப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான வரலாற்று போர்கள் நடந்திருக்கும்.
1757 பிளாசி போரும் 1764 பக்சார் போரும் நடைபெற்றிருக்கும். அதுக்கு பிறகு தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறவங்க டேனியர்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஐரோப்பியர் வருகையை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா ஐரோப்பியர் எப்படியெல்லாம் இந்தியாவில் சண்டை போட்டாங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனியாக நம்ம பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் அந்த லிங்க் வழியாக மற்ற வீடியோக்களையும் பார்த்துருங்க. அடுத்து வந்தவங்க டேனியர்கள். 1616 மார்ச் 17 4ஆம் கிறிஸ்டியன் அப்படிங்கிற மன்னர் தான் டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்குறாரு. 1618 கடற்படை தலைவர் ஒபி ஜெடி அப்படிங்கிறவர் இலங்கைக்கு வர்றாரு. இலங்கையில் தான் இவங்க வர்த்தகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வர்றாங்க. ராபர்ட் கிராப்பி அப்படிங்கிறவரையும் கூட்டிகிட்டு வர்றாரு. அவங்க தஞ்சாவூருக்கு வராங்க. தஞ்சாவூர் மன்னராக இருந்தவர் ரகுநாத நாயக்கர். இவர் என்ன பண்ணுறாருன்னா 1620 நவம்பர் 20 தரங்கம்பாடியில் வணிக மையத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற பர்மிஷன் கொடுக்குறாரு. தரங்கம்பாடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இசைப்பாடும் அலைகளை கொண்ட இடம்னு அர்த்தம். தரங்கம்பாடியை டேனியர்கள் டானிஸ் பெர்க் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. 1648 ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிறவர், அதாவது பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் கிறிஸ்டியன் பார்த்தோம்ல, இவருடைய மகன் தான் ஃப்ரெட்ரிக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டேனிஸ் கிழக்கிந்திய நிறுவனத்தை கலைச்சிருக்காரு. அதாவது நிறுவனமே வேண்டாம் அப்படின்னு கலைச்சிருக்காரு. ஆனால் பிறகு திரும்பவும் உருவாக்கியிருக்காங்க. 1676 செராம்பூர் எங்கே இருக்குன்னா வங்காளத்தில் இருக்குது, அங்கே வணிக மையத்தை உருவாக்கியிருக்காங்க. செராம்பூர் என்பது தான் இந்தியாவில் டேனிஸ் தலைமையிடமாக இருந்திருக்கு. டேனியர்களை பற்றி பேசும்பொழுது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், தரங்கம்பாடியில் உருவாக்கப்பட்ட லூதரின் மிஷன். சீகன் பால்கு அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. டென்மார்க் மன்னர் 4ஆம் ஃப்ரெட்ரிக் அவர் தான் இவரை அமைச்சிருக்காரு. இந்தியா வந்த லூதர் அமைப்புடைய முதல் மறுப்பியக்க போதகர்னு சொல்கிறாங்க. இவர் நிறைய தமிழுக்கு பண்ணியிருக்காரு. இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, தென்னிந்திய கடவுள்களின் குடிவெளி பட்டியல். இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த புத்தகத்தை எழுதினவர் யார்? சீகன் பால்கு. நிறைய நூல்களை மொழிபெயர்த்திருக்காரு. உலக நீதி, கொன்றை வேந்தன், நீதி வெண்பா, இந்த நூல்களை மொழிபெயர்த்திருக்காரு. ஆசியாவிலேயே முதல் அச்சு கொடுத்த தரங்கம்பாடியில் அமைச்சிருக்காரு. அமைச்சவரும் சீகன் பால்கு தான். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அச்சுக்களை ஜெர்மன் நாட்டில் உருவாக்கி அங்கேருந்து கொண்டு வந்து தான் இங்கே உருவாக்கியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஐரோப்பியர் பிரெஞ்சுக்காரர்கள். கடைசியாக வந்தவங்க 1527 வணிக முயற்சியை உருவாக்குறாங்க. ஆனால் அது முடியல. 1664 14ஆம் லூயியுடைய நிதியமைச்சராக இருந்த கால்பட் அப்படிங்கிறவர் தான் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்குறாரு. 1667 ஃப்ரான்சிஸ் கரான் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வராரு. 1668 சூரத்தில் வணிகத்தளத்தை உருவாக்குறாரு. 1669 மசூலிப்பட்டினம் அப்படிங்கிறத மார்கரா உருவாக்குறாங்க. 1673 ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் அப்படிங்கிறவர் பாண்டிச்சேரி உருவாக்குறாரு. பாண்டிச்சேரி எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா இதை தேர்வில் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பீஜப்பூர் சுல்தான் செர்கான் லோடி அப்படிங்கிறவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவருடைய நிலத்தில் தான் பாண்டிச்சேரி உருவாக்கியிருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு பழைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுவை. புதுவை என்பது ஆரம்பகால பெயர். ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் தான் நவீன பாண்டிச்சேரியை உருவாக்கியவர் என்று குறிப்பிடப்படுறாரு. புனித லூயிஸ் கோட்டையை அவர் கட்டியிருக்காரு. 1690 செயிஸ்டகான்ட்ட அனுமதி வாங்கி வங்காளத்தில் சந்தர்நாகூர் அப்படிங்கிற இடத்துலையும் வணிகத்தளத்தை உருவாக்கியிருக்காங்க. 1742 ஜோசப் பிரங்காய்ஸ் டியூப்ளே அப்படிங்கிறவர் ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப பெரிய சக்தியாக அவங்க மாறி இருந்திருக்காங்க. ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே 3 கர்நாடக போர் வந்திருக்கும். அந்த கர்நாடக போர் முடிவில் ஆங்கிலேயர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாம் மாறியிருப்பாங்க. அதுதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் 3 கர்நாடக போர் எப்படி நடந்தது அப்படிங்கிறதையும் அதனுடைய முடிவில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இறுதியாக நம்ம ஒரு பாயிண்டோடு முடிச்சுக்கலாம். ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை 1731 ஜோதன் பெர்க் அப்படிங்கிறவங்க உருவாக்கியிருக்காரு. ஆனால் அந்தளவுக்கெல்லாம் இது பெரிய கம்பெனியாக இல்லை. அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் ஐரோப்பியர் வருகையை பார்த்துட்டோம். ஆல்ரெடி முந்தைய வீடியோவில் நாயக்கர் வரலாறை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் 3 கர்நாடக போர்களை பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க.